டூ பட்ஸ் டு ப்ளூம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கக்கூடிய சூப்பரான ஒரு சைட் டிஷ் சன்னா மசாலா எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 துண்டு பட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை அரைச்சிருங்க. அரைச்ச அந்த வெங்காய பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த வெங்காய பேஸ்ட்டு நல்லா கோல்டன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொண்டைக்கடலை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்து ஒரு 100 கிராம் அளவு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறி வரும். இப்போ இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் 4 தக்காளியோட பியூரி, அதாவது தக்காளி சாறை, தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்து நைஸாக அரைச்சி அந்த சாறை இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். இப்போ காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ கம்மியாகவோ போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு உள்ளதுக்கு தான் நான் இப்போ அளவுகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தேவையான அளவு கொத்தமல்லி தூள் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்திருக்கேன். இதுவும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இதில் வந்து நமக்கு நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம், தக்காளி, நம்ம போட்ட மசாலா இதெல்லாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு தரும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு மசாலாவில் உள்ள வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா போடுங்க, இல்லைனா கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கஸ்தூரி மேத்தி இருக்குது, ஸோ அதை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து கையில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு போடுறேன். இப்படி போட்டிங்கன்னா நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். இது எல்லாம் வந்து மளிகை கடைகளில், சூப்பர் மார்க்கெட்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து கொண்டைக்கல்லையை நல்லா வேக வச்சு அதோட தண்ணியோடு தான் ஊற்றணும். கொண்டைக்கல்லை வந்து கருப்பு கொண்டைக்கல்லை எடுத்துக்கோங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப சத்து, ஹைப்ரிட் கிடையாது. பொதுவாக நீங்கள் வெள்ளை கொண்டைக்கடலை யூஸ் பண்ணுறதோட கருப்பு கொண்டைக்கடலை யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய சத்து இருக்குது. அதுவும் இந்த மாதிரி சின்ன ரகமாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஹைப்ரிடே கிடையாது, இந்த பெருசாக இருக்கிறது ஹைப்ரிடு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. இதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த மசாலாவும் அதுவும் நமக்கு நல்லா பிளெண்ட் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நமக்கு மசாலாலாம் நல்லா செட் ஆகி எல்லாமே நல்லா கரெக்டான பதத்துக்கு இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணணும்னா ஒரு பக்கத்து அடுப்புக்கு மாற்றிடுங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே நான் என்ன பண்ணிடுறேன், கரெக்டான பதம் வந்தோடனே பக்கத்து அடுப்புக்கு மாற்றிக்கிட்டு இன்னொரு கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 பூண்டு பல்லை சின்ன சின்னதாக அந்த மாதிரி தட்டிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒன்றை வந்து 2ஆக உடச்சிக்கிட்டேன், 2 வந்து முழுசாக போட்டிருக்கேன். ஏன்னா வந்து உடச்சோன்னா கொஞ்சம் காரம் இறங்கும், முழுசாக போட்டால் காரம் இறங்காது, அதுக்காக தான். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா கூட சேர்த்துருவோம். இப்போ இதை சேர்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக பண்ணுறதுக்கப்போ மசாலா நம்ம இந்த மாதிரி தனியாக கலந்து ஊற்றுறப்ப செம்ம ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப ரிச்னஸாக இருக்கும். எல்லா வெரைட்டியான டிஃபனுக்கு, ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போய் உங்களுக்கு கம்மன்னு சோலை மசாலா ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சா பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.